செய்தி. மதுரை சிறையில் மோசடி வழக்கு தொடர்பாக 3 பேர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மத்திய சிறையில் மோசடி காரணமாக சிறைத்துறை எஸ்பி, ஏடிஎஸ்பி உள்ளிட்ட 3 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வெற்றி, இந்த முறைகேடு வழக்கு தொடர்பான விவரம் என்ன? இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் யார்? காயத்ரி, மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகள் மூலமாக மாஸ்க், கையுறை மற்றும் மருத்துவ பொருட்கள், ஆபீஸ் கவர் உள்ளிட்டவைகள்லாம் தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள், மருத்துவமனைக்கு விற்பனை நடைமுறையில் இருந்தது. அது அந்த நடைமுறையின் போது 2021 இதுல போலி ரசீது தயாரித்து பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக புகார் எழுந்த நிலையில அப்போது மதுரை மத்திய சிறையில பணியாற்றி 9 அதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. அது தொடர்பாக தணிக்கைத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்து ஊழல் தடுப்பு இயக்குநரகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரை செய்தது. இதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் 2016 2021 ஆண்டு வரை 1,63,64,000 ரூபாய் மோசடி நடந்தது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதுரை மத்திய சிறையில் முறைகேடு நடைபெற்ற நாட்களில் சிறைத்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி தற்பொழுது புதுக்கோட்டை மத்திய சிறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் ஊர்மிளா, மதுரை சிறையின் ஜெயிலராக பணியாற்றி தற்பொழுது பாளையங்கோட்டை சிறையின் கூடுதல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த வசந்த கண்ணன், தற்போது வேலூர் சிறையில் நிர்வாக அதிகாரியாக உள்ள தியாகராஜன் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவர்கள் மீதான குற்றம் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் 3 பேர், அதாவது புதுக்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஊர்மிளா, பாளையங்கோட்டை சிறையின் கூடுதல் கண்காணிப்பாளர் வசந்த கண்ணன், வேலூர் சிறை நிர்வாக அதிகாரி தியாகராஜன் ஆகிய 3 பணியிடை நீக்கம் செய்து தற்போது உள்துறை டிஜிபி, சிறைத்துறை டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கார். காயத்ரி, நன்றி வெற்றி விவரங்களுக்காக.